இன்றைக்கி பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தினை அரிசி தோசை தான் செஞ்சேன். 3 கப் தினை அரிசி, 1 கப் இட்லி அரிசி, அப்புறம் 1 கப் கருப்பு உளுந்து, இந்த மெஷர்மெண்ட்டில் தான் போட்டேன். தோசையும் நல்லா கிறிஸ்பியாகவே வந்திருந்தது. வீட்டில் எப்போயுமே ப்ரெட் பண்ணேன் அப்படின்னா பட்டர் டோஸ்ட், அப்படி இல்லைனா எக் டோஸ்ட், இல்லைனா சீஸ் டோஸ்ட், இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். முன்னெல்லாம் ஜாம் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு 1 இயராகவே நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், வாங்கி கொடுக்குறதில்ல. ஆனால் எப்போ ப்ரெட்டு கொடுத்தாலும் பசங்க ஜாம் வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராபெரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன், நல்லாவே பழுத்திருந்தது. சரி, அதில் ஜாம் பண்ணிடலாம் அப்படின்னு அன்றைக்கி ஜாமும் கொஞ்சம் கூட பன்னும் பண்ணேன். இதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான்: ஸ்ட்ராபெரி, சுகர், அப்புறம் லைம் ஜூஸ். ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கடையில் வாங்குறத விட இது ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். இது ஃப்ரிட்ஜில் தாராளமாக 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது.